நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் அப்படின்ற பேச்சு இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அப்பார்ட் ஃப்ரம் தட் எம்பிக்களை பெறுவதை தாண்டி கட்சி ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக அதிமுக தேர்தலுக்கு பிறகு என்னவாகும்? சமீபத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இதெல்லாம் எதை உணர்த்துகிறது? முதல்ல இப்போ நம்ம பார்த்துடலாம், தேர்தலுக்கு பின்பு அதிமுக என்னவாகும் அப்படின்னு பார்த்துடலாம். ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலிருந்து செங்கோட்டையன் தலைமைக்கு மாறுதா இல்லை வேலுமணி அவர்களுடைய தலைமைக்கு மாறுதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம், அதை நாங்கள் பண்ண மாட்டோம், பாஜக செய்யும் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஏற்கனவே அரசல் புரசலாக சில பத்திரிகைகளில் வந்த செய்தி அப்படின்னாலும் கூட அமைச்சர் ஒருவர் சொல்லுகின்ற போது அது வேலிடான ஒரு பாயிண்டாக மாறுகிறது. அப்படின்னா அதிமுகவில் உள்ள சலசலப்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டது. சரி, அது மட்டும்தான் காரணமா அப்படின்னா இல்லை. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தேனி தொகுதியில் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக தினகரன் பின்னால் அணிவகுக்கும் அப்படின்னாரு. ஸோ அப்போ தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக தலைமையில் மாற்றம் கொண்டு வர பாஜக நினைக்கிறதா, அதை தான் அண்ணாமலை சொல்றாரா அப்படின்னு அன்றைய விவாதங்கள் கிளம்பியது. அது இன்னும் இந்த தகவலை வலுப்படுத்துகிறது. இன்னொன்று, இப்போது செங்கோட்டையன் யார் பக்கம்? செங்கோட்டையன் அவர்கள் பற்றி வந்த செய்தி என்ன? நாளிதழ்களில் வந்த செய்தியும் கூட என்ன சொன்னதுன்னா, செங்கோட்டையன் பாஜக பக்கம் போறாரு, வேட்பாளர் தேர்வில் அதிருப்தி அப்படின்லாம் முன்பு சொல்லப்பட்டது. அதை இல்லைன்னு அன்றே அவர் மறுத்தார். அப்புறம் வந்த செய்தி என்னன்னா, இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்காக திரு செங்கோட்டையன் அவர்கள் வைத்தியலிங்கம் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு, ஓபிஎஸ் அவர்கள் ஒப்புதல் சொல்லிட்டாரு. ஸோ செங்கோட்டையன் அவர்களும் வேலுமணி அவர்களும் ஒன்றாக இணைந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரியான வந்த தகவல்கள். அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு செய்தியை மறுத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். 2வது முறையாக அவர் இந்த மறுப்பை சொல்லியிருக்கிறார். இதுவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, வேலுமணி அவர்கள் இந்த விவகாரத்தில் 2 முறை மறுப்பு தெரிவித்து விட்டார் திரு செங்கோட்டையன் அவர்கள். முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் ஏன் மறுப்பு தெரிவிக்கல அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இன்னும் சிலர் அதிமுக விவகாரங்களை உற்று நோக்கக்கூடியவர்கள், ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்ட போது ஏன் அவர் வரவில்லை அப்படின்ற கேள்வியையும் முன்வைக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் கருத்து சொல்லாமல் தவிர்க்கிறாரா இல்லை இந்த விவகாரத்தில் மௌனம் காக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் கூட ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தலுக்கு முன்பு சொல்லப்படுது என்னன்னா, பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதை வேலுமணி அவர்கள் விரும்பவில்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒற்றுமையாக தான் இந்த தேர்தலை அதிமுக முழுமனதோடு சந்தித்தது. அதற்கு பிறகு பாஜக கூட்டணி ஒருவேளை இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம கூடுதல் வெற்றி கிடைச்சிருக்குமோன்னு வரக்கூடிய கணிப்புகள், புள்ளி விவரங்கள் இதெல்லாம் காரணமா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது வேட்பாளர் தேர்வால் தான் அதிமுகவில் சலசலப்பா, நிறைய புதுமுகங்கள், நிறைய பேர் ஒன்றிய செயலாளர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தேர்தலுக்கு முன்பாகவே வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட போதே வந்தது. ஆனாலும் தேர்தலின் போது ஒற்றுமையாக அதிமுகவினர் பணியாற்றினார்கள். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு அங்கிருந்து வரக்கூடிய பூத் ரிப்போர்ட்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் இல்லை, ஏன் முன்னாள் அமைச்சர்கள் நிற்கல, ஏன் முன்னாள் எம்பிக்கள் நிற்கல, ஏன் மாவட்ட செயலாளர்களே நிற்கல என்ற கேள்விகள்லாம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஏற்கனவே அவங்க ஒன்றாக கூடி தலைமை கழகத்தில் விவாதித்தாங்க. அப்போ சில விஷயங்கள் பேசப்பட்டதாகலாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள். வேட்பாளர் தேர்வுதான் இப்போது இருக்கக்கூடிய உள்ளுக்குள் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய அதிமுகவின் சலசலப்புக்கு காரணமா அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது. சரி, இதற்கு முடிவு என்ன? ஜூன் 4ஆம் தேதி அதிமுகவில் என்ன நடக்கும் அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. இன்றைய நிலவரப்படி அதிமுகவினுடைய மக்களவை உறுப்பினர்கள் ஒரே ஒருத்தர் இருந்தார், ரவீந்திரநாத். அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் ஓபிஎஸ் மகன், அவரோடு போயிட்டார். இப்போதைக்கு மக்களவையில் அதிமுகவுடைய உறுப்பினர்கள் 0. அதிமுக 1 பெற்றாலும் 2 பெற்றாலும் 3 பெற்றாலும் அது அவர்களுக்கு கெயினாக பார்ப்பார்கள். ஒன்று. இன்னொன்று, இரட்டை தலைமையாக இருந்ததால, பாஜகவோடு இருந்ததால தான் தொடர் தோல்விகள் அப்படின்னு அதிமுகவினர் சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு ஒற்றை தலைமையாகியாச்சு, பாஜகவும் இல்லை. நிச்சயமான வெற்றியை பெற வேண்டிய சூழலில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதையும் தாண்டி எவ்வளவு வெற்றி பெறுகிறார், எத்தனை நம்பரை பெறுகிறார் அப்படின்றதும் அவருக்கான ஆடட் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. இவருடைய தலைமையில் முதல் வெற்றி அப்படின்னு கூட பார்க்கப்படலாம். அடுத்தது, பாஜக ஒருவேளை 15% மேல அதிமுக இன்னும் குறைந்தது அப்படின்னா, கடந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் 25.75% வாக்களை பெற்றிருந்த அவர்கள் இன்னும் குறைந்தார்கள் அப்படின்னா தலைமை விவகாரத்துக்கு சிக்கல் ஏற்படலாம்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. ஆனா 30% அதிமுக தொட்டுவிட்டது அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டியை கொடுப்பாங்க, தலைமையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்றதும் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஜூன் 4 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு மட்டுமில்லை, அதிமுகவில் அடுத்த சலசலப்புகளுக்கு முடிவு கிடைக்குமா அப்படின்ற கேள்விகளுக்கான விடையாகவும் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.